நாங்க கொல்லங்கோடு கேரளா பார்டர். உங்களுக்கு மேலப்பாளையம் தான் சந்தையா? மேலப்பாளையம் எங்களுக்கு மாத்தாண்ட சந்தை இருக்கு, மண்டையமர சந்தை இருக்கு. ஆனா அங்க எல்லாம் எங்களுக்கு இப்படி இதே மாதிரி செலக்ஷன் கிடைக்காது. நாங்க ஒரு 4-5 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கோம். காலை நல்லா இருக்கு, பாத்தீங்களா? நீங்களும் பார்த்தா நல்லா இருக்கு இல்லையா? கம்பீரமா குட்டி யானை மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல அவங்க 1.25 கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கு ஒரு நாங்க கொஞ்சம் 1 ரூபா சொன்னோம், தந்துட்டாரு. 1 லட்சம். ஆமா. வாங்கிருக்கீங்க? நாங்க இன்னைக்கு 3 காலம் எல்லாமே இதே மாதிரி தானா? ஆமா ஆமா. எங்க ஊர்ல இது 1 லட்சம் கிடைக்காது. இது எப்படி உங்க குடும்பத்துக்கு அல்ல கூட்டு குர்பானியா அல்ல பையனுக்கு? இது குடும்பத்துக்கு உங்க ஃபேமிலிக்கு. ஆமா ஆமா. உங்க ஏரியால ஆடு நிறைய கொடுப்பாங்களா, மாடு நிறைய கொடுப்பாங்களா? மாடு தான் ஸ்பெஷல். ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பத்தமடை. ஒரு பெரிய பட்டாளமே அந்த மாதிரி இருக்கு. ஆமா. ஒரு காலை தான் வாங்கணும்னு வந்தோம் இன்னைக்கு. ஆனா கொஞ்சம் பெரிய காலையா வாங்கணும்னு பார்த்தோம். ஆனா எங்களுக்கு அமையல. இன்னைக்கு அமைஞ்சது இதுதான். இத கடைசி சந்தை. இன்னைக்கு கடைசி சந்தை. காலை நாட்டு காலை. இன்னொன்னு 2 பல்லு தான். இன்னொன்னு கலரும் கொஞ்சம் கருப்பு அம்சமா இருக்கா? ஆமா. இது எப்படிமா கூட்டு குர்பானி அல்லது உங்க இல்ல நாங்க நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கறது. எத்தனை நண்பர்கள் இதுல சேர்ந்திருக்கு? இதுல நம்ம வேப்பமரத்து பசங்க எல்லாரும் உண்டு. இது நம்ம பெருனா அன்னைக்கு குர்பானி கொடுத்து இல்லாத மக்களுக்கு அவ்வளவு இறைச்சியும் சரி பங்கு வச்சு கையில கொடுத்தோம். ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியதுதான். எத்தனை வருஷமா இப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க இந்த வருஷம் தான் எங்களுக்கு முதல்ல. அப்படியா? ஆமா. இனி தொடர்ந்து செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு. சொன்ன வேலை சொன்னது 80 ரூபா சொன்னாங்க. 65 ரூபா முடிஞ்சிருக்கு. 65. ஆமா. தேங்காய் செந்தாரம் இது வாங்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? பாத்துக்கிட்டே இருக்கீங்க. 50 ரூபா கேக்கீங்க. ஆமா, அவர் தர மாட்டேங்காரு. சரி அண்ணா, சுற்று மாடு எப்படி இருக்கும்? காலையில நிக்கல, ஒரு கயிறுல நிக்க சூப்பரா இருக்கும். வருஷம் ஒரு சேட்டை கிடையாது. என்ன இருக்குல்ல, சேட்டை எல்லாம் பண்ணாது. அப்படியா? பச்சை பிள்ளையா இருக்கும். பச்சை பிள்ளையா தான் இருக்குல்ல. யார்ட்ட வந்த அந்த நிக்கல பாருங்களேன். பச்சை பிள்ளையா நிக்கும். இந்த நிக்காருல ஒரே மாதிரி தான் நிக்கும். ஒண்ணுமே செய்யாது. எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க நீங்க? இவர்கிட்ட 3 வருஷமா வாங்கிட்டு. நம்ம 3 வருஷமா வாங்கி இப்ப 4ஆவது வருஷம். இப்ப அடி போட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டுல எத்தனை இன்னைக்கு வாங்கி போட்டது 2 எண்ணம் வாங்கி விட்டுருக்கு. நம்ம பசங்க வாங்கி விட்டுருக்காங்க. முந்தின நாள் போய் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா, அவ்வளவுதான். வேற மாடுகள் கிடைக்காடாச்சு? ஒரு மாடு மட்டும் நிக்குது. நம்பர் சொல்லுங்க. நம்பர் இருந்தா சொல்லுங்க. அதுல சொல்லுங்க. 95 43 33 29 79. எல்லா வருஷம் அதே மாதிரி தான் வரும். சேட்டை பண்ணது ரொம்ப வாங்க மாட்டேன். தைரியமா வாங்கலாம். தைரியமா காரிக்காலனா? காரி கருப்பு மாதவராயம், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சரியான காளையா இருக்க. எவ்வளவு சொன்னாங்க? சொன்னது 1.20 சொன்னாங்க. 1,20,000. கடைசியில முடிஞ்ச வேலை 1.5. 1,05,000. அதுக்கு கீழே வரலையா? வாய்ப்பு இல்லை. சந்தைக்கு வந்து டாப்ல இது ஒண்ணும். ஆமா. இதோட பெருசு வந்திருக்கா? இல்ல, பெருசு வந்திருக்குன்னா வேற கூசா காலம் வந்திருக்கு. இதே மாதிரி நல்ல காலம் வரல. போன வாரம் வந்தீங்களா? போன வாரம் வரல. வருஷத்துல ஒரு நாள் கொடுக்க தானே ஆண்டு நல்ல மாதிரியா கொடுக்கும். பக்ரீத்துக்காக வாங்கிட்டு போறீங்க? வருஷத்துக்கு ஒரு நாள் சம்பாதிக்கணும் ரூபாய செழிப்பா நல்ல மாதிரி. உங்க ஊர்ல ஃபுல்லா காளைகள் தான் குடிப்பீங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆடுகள்? ஆமா, காய் எல்லாம். இல்ல, நிறைய பேர் காளை பெரிய பெரிய காளையா தான் வாங்கிட்டு போறாங்க. வயசு எப்படி இருக்கும்? வயசுலாம் இது வயசு இப்ப நல்லா இருந்தா 4 பல்லுங்கும் போது ஒரு வயசு ஒரு 3-4 வயசு உள்ளதா. 4 வருஷம் தானே? அவ்வளவுதான். நல்ல காலை, நல்ல அமைஞ்ச காலை. ஒண்ணுதான் நம்ம வீட்டுக்கு தேவை. ஒண்ணு வாங்கியாச்சு. உருப்படியா? மேலப்பாளையம் சரியான கிரு காளையா? ஆமா. எப்படி எய்ம் பண்ணி வந்தீங்க? பார்த்தா நல்லா ஹைட்டாட்டு நல்லா இருக்கு. பார்த்து அது சரி வாங்கிக்கலாம். மனசுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வாங்கிடலாம். அவங்க ரேட்டு சொன்னாங்க. அந்த ரேட்ல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம வாங்கிருக்கோம். அவங்க 55 சொன்னாங்க. நம்ம 45 கேட்டு அப்புறம் 52 டோட்டலா நானே ஒரு 15 காலை பார்த்தோம். போனும் 75 70 65 இந்த மாதிரி சொல்றாங்க. ஏன்னா சரி ஃபைனலா கடைசி இதை பிடிக்கலாம்னு சொல்லி தான் பிடிச்சது. பாளையங்கோட்டை என்ன தேவைக்கு ஆகாது? விவசாயத்துக்கு தான். என்ன ரகம் என்னாச்சு? கண்ணாரத்து மாடு தான். 90,000 சொன்னாங்க. முடிஞ்சது 80. என்ன சிறப்பு? இதை பத்தி மாட்டை பத்தி ஏதாவது சொல்லணும்னா? இல்ல, நல்லா இருக்கு. விவசாயத்துக்கு நல்லா இருக்கு. நல்லா சூட்டா இருக்கு. பட்டைய கிளப்பும். ஆமா. மாடுல உழுத மக்கள் விரும்புதாங்களா? இப்போ விரும்புதாங்க. இன்னும் விவசாயத்துக்கு மாடு தானே யூஸ் ஆகுது. நிறைய டிராக்டரா மாறிட்டுல. இல்ல, இருந்தாலும் மாடு இல்லாம வேலை இல்ல. உங்ககிட்ட எப்பவும் மாடு இருந்துகிட்டே இருக்கும். அப்படியான ஒரு வியாபாரி. எத்தனை கொண்டது என்னைக்கு? 6 கொண்டதான். எல்லாம் வித்துட்டு ஒண்ணுதான். சூப்பர். கிட்டத்தட்ட நெருங்கிட்டியா? நெருங்கியாச்சு. வீட்டுல எத்தனை கிடைக்கு? அங்க இன்னும் வீட்டுல 2 தான் சொல்லலாம். சொல்லுங்க. 97 91 77 87 91. ஏன்னா 65 ரூபா சொன்னேன். 65. எப்படி கேக்குறாங்க மக்கள்? 60 வரைக்கும் கேட்காங்க. நெருங்கி வந்துட்டாங்க. 1000 2000 கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். குணம் எதுவும் அடிக்குமா? இல்ல ஒன்றும் பிரச்சனை. ரஃப் அண்ட் டஃப் கிடையாது. ரஃப் அண்ட் டஃப் கிடையாது.
அமைதியான மாடு தான். வயசு எத்தனை வயசு இருக்கு அண்ணாச்சி? வயசு 4 வயசு இருக்கும். நம்ம மதுரையில வாங்கினது, மேலூர்ல வாங்கினது. இது என்ன ரகம் அண்ணாச்சி? ரகம் சொன்னா இது எது கூட சேர்ந்தது? புளிக்குழம்பாங்கல்ல, விக்கலாம். ஓ, ஜல்லிக்கட்டு காளை. ஜல்லிக்கட்டு காலை. அதுல ஃபேமஸ் தானே? பிடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு. என்ன பிடிப்பட்டு தான் தெரியல, அவங்ககிட்ட தான் கேட்கணும். அமைதியான டைப். அதுதான் ஸ்பெஷல். நல்ல அழகா. இன்னைக்கு வரத்து எப்படி இருக்கு? பக்ரீத் மாட்டு சந்தை வரத்து பரவாயில்ல, மாடு நிறைய வந்திருக்கு. வாங்குறதுக்கு நிறைய வாங்குறது நிறைய வந்திருக்கேன். கிட்டத்தட்ட காலி ஆயிட்டலாம். காலி ஆயிட்டு 8 மணி 9 மணி காலி ஆயிட்டா. ஆமா. திருச்செந்தூர் இன்னைக்கு என்ன சின்ன காலையை பிடிச்ச மாதிரி இருக்கு? இந்த காலையெல்லாம் வித்து ஒதுக்கி வச்சு இந்த ஒரு காலம் செல்லமா வளர்ப்புக்கு வச்சிருந்தோம், அதையும் கொண்டு வந்துட்டோம். எவ்வளவு சொல்றீங்க? 55 ரூபா வளர்த்தோம். எப்படி முடிஞ்சது? முடியல, இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ? 55 வரைக்கும் கேட்டாங்க, 47 கொடுக்க வேண்டியதா. சின்ன காலையில அம்சமா இருக்குதா? அம்சமா அழகுல இருக்கலாம். எல்லாத்துக்கும் காலை பிடிக்கும், எனக்கு விலையில தான் பிடிக்கல. ஒரு 48 ரூபா கொடுத்துருவேன். என்ன ரகம் அண்ணாச்சி இது? இது கண்ணபுரம். இது நீங்க வளர்த்ததா? அப்போ நான் வளர்த்தது. அதனால பாசமா இருக்கும். ஆமா. மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை காலையில 4 மணிக்கு வந்தேன். பக்ரீத் காளைகள் குமிஞ்சு கிடக்கு. காளைகளுக்கு தான் மதிப்பே. 4 மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது? ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சு 10-10:30 போல முடியும். தென் மாவட்டத்திலேயே பெரிய சந்தை திருநெல்வேலியில, எங்க ஊர்ல மேலப்பாளைய சந்தை மாட்டு சந்தை. பெரிய மாட்டு சந்தை. பெரிய மாட்டு சந்தை. ஒரு கிடாரி பிடிச்சிருக்கேன். எவ்வளவு சொன்னாங்க? அவங்க சொன்னது 25 சொன்னாங்க. 16,500க்கு முடிஞ்சிருக்கு. எத்தனாவது ஈத்துக்கா? ஈத்துலாம் இல்லைன்னே, தலைச்சஞ்சனை ஊசி போட்டு 3 மாசம் இளஞ்சனை. ஒரு மாட்டோட மாட்டா கிடந்துக்குறேன். ஆல்ரெடி ஒரு 3 மாடு கிடக்கு, அதோட போட்டு வளர்க்கலான்னு ஒரு ஆசையில பிடிச்சிருக்கு. மாடு வளர்ப்பு எப்படிக்கா? லாபத்துல போகுதுங்களா? லாபம் தான். மாடு வளர்ப்பு எப்பவுமே லாபம் தான். அதுதானே, 4 மாடு இருந்தா கோடீஸ்வரன்ல. மாடுதான் நமக்கு சொத்து. மாடு எல்லாமே. மற்ற திருநங்கைகளுக்கு நான் விழிப்புணர்வா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். லிட்டர் பால் எவ்வளவுன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க? 32. 32 அவ்வளவுக்கு கொடுத்தா கட்டுப்படி ஆகுமாக்கா? மாட்டுக்கு தவிடு புண்ணாக்கு வாங்குறது தான் கரெக்டா இருக்கு. என்ன செய்ய, ஒரு ஆசைக்கு ஒரு மாடு பிடிச்சு வளர்த்தேன். இப்போ அதுவே நமக்கு நிரந்தரம்ன்றப்போ கூட 2 மாடு பிடிச்சு போட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுது. அடுத்த வாரமும் வருவேன் நான். அப்படியா? வாரம் வருவேன். வந்து ஒரு ரவுண்டு பாத்துட்டு போய் ரவுண்டு பார்க்கணும். நமக்கு எத்தனையோ மாடு வெட்டுக்கு போற மாடுகளை காப்பாற்ற முடிஞ்சா ஒரு மன நிறைவு கிடைக்கும்ல, அதுக்காக. இந்த மாடே வெட்டுக்கு போன மாடுதான், அழுது சண்டை போட்டு வாங்கியிருக்கேன். எவ்வளவு சொன்னாங்க? 24 சொன்னாங்க. 16,500க்கு முடிச்சிருக்கேன். அதுக்கும் குறைஞ்சு கொடுக்க மாட்டேன்ட்டான். இல்லைன்னா 10 ரூபா கொடுத்துருப்பேன். மேலப்பாளையம். ஓகே. என்ன ரகம் அண்ணாச்சி இது? காங்கேயம். 55 சொன்னாங்க. 45 45. காலை அழகுதான். நிறைய மாடு வந்துச்சு. நிறைய மாடு வந்துருக்கா? இப்ப நல்ல விற்பனை. வந்து கூஞ்சிருந்து காளைகள். காங்கேயம் மயிலைனா கன்னியாகுமரி மாவட்டம் சாமியார் மடம். 5 வாங்க வந்தீங்க. 5 வாங்கி பிடிச்சாச்சு. 4 பிடிச்சாச்சு. இன்னும் 1 பிடிக்கணுமோ? பிடிக்கணும். 1,30,000 சொன்னாங்க. கடைசியில முடிஞ்ச விலை 90 முடிச்சிருக்கு. 90,000. 90,000 எப்படி இருக்கு? விலை பரவாயில்லையா? பரவாயில்ல. கூட்டு குர்பானி கொடுக்க வேண்டியதான். ஒரு பங்கு சேரவள கலதம் வாங்கியிருக்கோம். அதுக்கு பட்சத்துல நம்ம வாங்க முடியாது. அதுக்கு ஒண்ணு அங்க சொல்லி நம்ம வாங்க முடியும். ஒரு பங்கு எவ்வளவு நினைச்சாங்க? அங்க ஒரு பங்கு 15,000 ரூபா. ஒரு பங்கு 15,000 ரூபா. 7 பேர் ஒரு காலைக்கு. இது 7 பேர். 7 பேர் சேர்ந்து தான் வாங்க முடியும். இல்லைன்னா நமக்கு தான் நஷ்டம். மொத்தம் 24 காலை வாங்கணும். நம்ம எல்லாமே காலை வாங்கி போட்டுற வீட்டுல இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தமா வாங்கி போட்டுருக்கு. பர்ச்சேசிங்ல முடிஞ்சிட்டா இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு. நீ ஒரு 3-4 காலை வாங்கிட்டே இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய காளைகள் கொடுப்பாங்க, ஆடுகளை விட. ஆடோட காலை தான். காலை தான் பெரிய காலை தான். எல்லாமே 400 கிலோ 450 கிலோ பெரிய காலை தான். நம்ம கறிக்கடை போட்டுருக்க ஆளு. அப்படியா? ஆமா. உங்க கறிக்கடையில எவ்வளவு 1 கிலோ மட்டன்? நம்ம கறிக்கடையில 400 ரூபாய். பீஃப் 1 கிலோ 400 ரூபாய். நாங்க கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு. எல்லாமே காளைகள் குர்பானுக்குள்ளது. பக்ரீத் காளை. பக்ரீத் காளைகள். வியாபாரியா நீங்க? இல்ல வியாபாரி இல்ல, வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம். எத்தனை காலை வாங்கிருக்கீங்க? நாங்க 12 காலை வாங்கியிருக்கோம். 12 வியாபாரத்துக்கு கிடையாதானா? வியாபாரத்துக்கு இல்ல, எல்லாமே குர்பானுக்கு. இதெல்லாம் அந்த இருக்குல்ல, அந்த சைஸ். ஓ, இதுல இருக்குது எல்லாமே உங்களுக்கு தானே? ஆமா. என்ன ரேஞ்சில எவ்வளவு பட்ஜெட்டா இருக்கு உங்க? பட்ஜெட் எத்தனை லட்சம்? எல்லாமே 45,000 40,000 ரூபாய் காளைகள். மேலப்பாளையம் சந்தை பரவாயில்லையா விலை? பரவாயில்ல. சாதாரண நாட்டு காளைகளும் வாங்கியிருக்கோம், ஜெர்சி காளைகளும் வாங்கியிருக்கோம். ஒரு பள்ளிவாசலுக்கு மட்டும் 12 வாங்கியிருக்கோம். எங்க ஊர்ல இருந்து அதிகமான மக்கள் வந்திருக்காங்க. தருவை. ஆமா, சொந்த காளை. எங்க வாங்கின காளை இது? வீட்டு மாட்டோட கண்டு 17 ரூபா சொன்னேன். நீ எவ்வளவு எதிர்பார்த்து வந்தீங்க? இதுல 5 ரூபா. 15 ரூபா எதிர்பார்த்தீங்க. ஆமா. 2000 ரூபாய் குறைஞ்சிட்டு. ஆமா. வயசு 2 வயசு. எல்லா வருஷமும் இதே மாதிரி காளை வளர்ப்பீங்களா இல்ல இந்த வருஷம் தான் புதுசா? இல்ல, மாட்டோட கண்டினியூல தான் வளர்த்து கொண்டாடுறோம். ஓகே, இருந்தா வளர்த்து கொண்டாடுறீங்க. ரெட்டியார்பட்டி பசுமாடு. என்ன ரகம் அண்ணாச்சி இது? இது இருப்பிலாட்டு தானே, தலையது கிடாரி. 25 சொன்னாங்க. 22,500 வாங்கியிருக்கு. பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி இது? நல்லா தெரியாது, போனாதான் தெரியும். நான் சாப்பாட்டுல தான் கொண்டு வரணும். இப்ப என்ன மிஞ்சி போனா 1 2 வரும்.
அதுக்கு மேல இருக்காது. சாப்பாட்டுல தான் கொண்டு வரும். எல்லாரும் 5 லிட்டர் 10 லிட்டர் மாடு வாங்குதாங்க, நீங்க 1 லிட்டர். இது வீட்டு பாலுக்கு தான், அதனால இது போதும். மாடு வச்சிருக்கேன், இப்ப எனக்கு பால் தேவைக்கு இது வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரா அதுக்கு வாங்கிருக்கீங்க? ஆமா வாங்கியிருக்கேன். தலையத்து கிடாரி, அதனால வாங்கிருக்கேன். ஓ, நல்லா வச்சுக்கலாம், ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். வைக்கலாம், 7 ஈத்து தாராளம் வைக்கலாம், நல்லா நிக்கும் மாடு. வெயில்ல மேய்ச்சலுக்கு இது எப்படி இருக்கும்? போயிட்டு வந்துடும், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. மேய்ச்சலுக்கு இருக்கும். ஓகே, நீங்க மேய்ச்சல் தான் செய்றீங்களா? ஆமா, மாடு வளர்க்கறது மேய்க்கிறதுல யார் அப்போ? அது போயிட்டு வந்துடும், பத்தி விடுவோம், போயிட்டு வந்துடும். நானும் போய் பத்திட்டு வருவேன். ஆமா, தன்னாலே போயிட்டு வந்துடும். போயிட்டு வந்துடும். அந்த 6 மணிக்கு பால் கறக்கணும், அந்த டைமிங் வந்துருமா? வந்துடும். பயிற்சி நான் போய் பத்திக்கிடுவேன். பயிற்சி கொடுத்துட்டீங்க? ஆமா, பத்திக்கிடுவேன். 1 லிட்டர் பால் எவ்வளவுன்னு போயிட்டு இருக்கேன் இப்போ? வியாபாரிக்கு ஊத்துனா 35, நம்மளாம் ஊத்துனா 55. சூப்பர். 55 ரூபாய்க்கு கொடுத்தா வளர்க்கலாம். ஆனா வசூல் பண்ண முடியுதுங்களா மக்கள்கிட்ட? நல்லா பால் அப்படியே நான் கொடுத்ததுனால எனக்கு அந்த பைசா பிரச்சனை இருக்காதா? நான் அப்படியே கறந்துட்டு அப்படியே கொடுத்துருவேன். அப்படியே கொடுப்பீங்க? ஆமா, அப்படியே கொடுத்துருவேன். எனக்கு பைசா பிரச்சனை எனக்கு கேட்கவே வேண்டாம், அவங்களே கணக்கு பார்த்து கொடுத்துருவாங்க எனக்கு. சூப்பர். அப்படியா? ஆமா, அவங்களே கணக்கு பார்த்து. உங்க மாடு அப்ப ரொம்ப, உங்க பால் ரொம்ப விரும்புறாங்க. எனக்கு ஒரு 5 வீடு கொடுக்க, அந்த 5 வீடு என்கிட்ட தவிர ஆட்டி வாங்க மாட்டாங்க. ஆனா நான் அப்படியே கறந்து அப்படியே கொடுத்துருவேன். அதுல இதே இருக்காது. அதனால பைசா நான் கேட்கவே வேண்டாம், என்ன தேடி வந்து 1ஆம் தேதி 5ஆம் தேதி 2ஆம் தேதி தாராளமா வந்துடும். இன்னைக்கு தேதி 1 என் போன் இருந்தா 2ஆம் தேதி எனக்கு வந்துடும். ஜிபேல வந்துடும். ஜிபே என்கிட்ட கிடையாதுனால 5ஆம் தேதிக்கு வரும். நீங்க தான் சொல்லி கரெக்டா வசூல் ஆகுது, கரெக்டா நீங்க தான் சொல்லிருக்கீங்க. எனக்கு நான் 5 வீடு சில சொந்தத்துல கொடுத்தா வர மாட்டேங்க, வசூல் கொடுக்குறேன். என்ன தேடி வந்து கொடுத்துருவாங்க. நான் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. விடுபட்ட கணக்கை நான் பார்க்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு கரெக்டா நான் அதனாலதான் இப்ப காசு போட்டு மாடு பிடிக்கலாம் கூட நான் பிடிக்க மாட்டேன். வருங்காலத்துல ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்னு ஆசை இருக்கா? அதுதான் சரி, பரவாயில்ல பாத்து கூட அப்படின்ட்டு இருக்கு. ஆமா, இல்ல ஒரு இளைஞருக்கு அதுக்குள்ள வருமானங்கள் வருதுங்களா? அதே பார்த்தா கட்டாயம் வரும். 5 மாடு வச்சிருந்தா 1000 ரூபாய் கட்டாயம் கிடைக்கும். ஆனா பாக்கணும், 5 மாடு வச்சிருந்தா அடிச்சு சொல்லுது 1000 ரூபாய் கிடைக்கும். மாசம் 1000 ரூபாய்? பர் டேக்கு 1000 ரூபாய். டெய்லி 1000 ரூபாய், 30,000 ரூபாய் மாசம் தாராளமா எடுக்கலாம். ஆனா பாக்கணும், எவ்வளவுக்கு எவ்வளவு பாக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது காசு. பாக்கல அப்படின்னா யூஸ் இருக்கா. நான் மீராங்குளம். கொம்பு இல்லாத பசுமாடு. ஆமா. ஈனிட்டா 2வது தான் 8 மாதம் சென்னாங்காங்க. 20,000 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கிறேன். சரி, விலை அதிகமா இருக்கு, எல்லாம் மாடல கொஞ்சம் சின்ன மாடா இருக்குது, வீட்டுக்கு கைக்குள்ள கறக்கிறதுக்கு தேவை. என்ன ரகம் இது? என்ன ரகம் இது? மொட்டை கொம்பு கிரு மாடலா இருக்கும். உண்மையிலே கொம்பு இல்லையா? கொம்பை எடுத்துருக்காங்களா? கொம்பே இல்ல, உண்மையிலே இல்ல கிரு மாடல். வடநாட்டுல உள்ள மாடலா இருக்கும்னு நினைக்கிறேன். வடநாட்டு மாடு நம்ம ஏரியாக்கு எப்படி வெயிலுக்கலாம் அது தாக்கு பிடிக்கும். அங்க குளிரும் வெயிலும் உண்டுல்ல. நான் ராணுவத்துல இருந்தால அங்க உள்ள கிளைமேட் தெரியும்ல. நான் இப்பதான் முறை வந்து பார்த்தேன் சுத்தி. ஆமா, அந்த பையன் கொஞ்சம் அனுபவம் உண்டு, பார்த்து பிடிச்சோம், வாங்கி தந்தாங்க. ஆமா. இதுக்கு முன்னால வளர்த்தேன் 10-30 மாடு. இப்ப 5 வருஷத்துக்கு முன்னால. இப்ப வீட்டுக்கு கறக்கிறதுக்கு வெளியில சில்லறைக்கு வாங்க முடியல. நம்ம வீட்டுல தோட்டத்துல கட்டி நம்மளே வளர்த்துக்கலாம், கறந்துக்கிடலாம். தோட்ட வசதி இருக்கு. ஆமா. கடலை, நெல், வாழை எல்லா இறையும் இருக்கு. மாடுதான் கம்மி, பராமரிக்க முடியாது. நம்ம வீட்டு செலவுக்கு வச்சுக்கிடலாம்ல. தனி விவசாயம் அவ்வளவு வருமானம் இல்லன்னு சொல்ல வாய் பக்கத்துல வைங்களா? ஆமா, தனி விவசாயம் வருமானம் சில நேரம் இந்த உற்பத்தி தட்டுப்பாடு விலை இருக்கும். உற்பத்தி வாழை எல்லாம் இந்த வருஷம் விலை இருந்துச்சா இல்லையா? வாழை நாட்டு வாழை அதிகமா போட்டோம், வரத்து அதிகம். கடையில வாழைப்பழம் வாங்க முடியல, அவ்வளவு விலை சொன்னாங்க இந்த வருஷம். ஆமா, விலை எங்க கிட்ட வாங்கும்போது சும்மா 5 ரூபாய்க்குலாம் போகுது தாரு. சக்கை தாரு 5 ரூபா, நாட்டு தாரு 10 ரூபா. ஒரு பழம், சிவப்பு பழம் 20 ரூபா 15 ரூபாங்க. ஆமா. அந்த ரகத்தை தான் போடணும். நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து போகுமோ என்ன தெரியல. மாடி எவ்வளவு கறவை இருக்கும்? இது 3 லிட்டர் சொல்றாங்க. 3 6. எனக்கு வீட்டுக்கு கறக்க 2 இருந்தாலும் போதும். கைக்குள்ள அடக்கமா சின்ன பிள்ளை இருக்குல்ல, பழகிடும், முட்டாது, கொம்பு இல்லாதான். பிள்ளைகளை முட்டி தள்ளிட கூடாதுல்ல. அது வேற இருக்கு. ஆமா, நம்மளே முட்டாது. நல்ல குணத்துல நல்ல மாதிரி இருக்கா, பசுமையா இருக்கு. ஆனா சின்ன சைஸ் என்ன? சின்ன சைஸ், கைக்குள்ள அடக்கமா வீட்டுக்கு உபயோகமா இருக்கும். பிள்ளைகளுக்கு தண்ணி கிண்ணி வைக்க, பராமரிக்க நம்ம இல்லாட்டாலும். நீங்க இப்படி சின்ன சைஸ் தான் வாங்கணும்னு வந்தீங்க? ஆமா, சின்ன சைஸ். பருவட்டு வேண்டாம் உங்களுக்கு? குணமா இருக்கணும். பருவட்டுன்னா மிதிச்சு போட்டுருவோம் காலில். மிதிச்சு போட்டுனா நம்மளுக்கு சுகர் இருக்கு, யாரு பராமரிப்பா? இது என்ன நம்ம தள்ளி விட்டு. ஒரு விவசாயி இவ்வளவு வேலை செய்தீங்க, உங்களுக்கு சுகர் வந்துருதா? ஐயோ, நான் ராணுவத்துல 10 வருஷம் வேலை பார்த்துட்டு அதை வேண்டான்னு இப்ப விவசாயம் பாக்குறேன், சுகர் வந்துட்டேன். என்ன காரணம்? உணவு முறையா? உணவு முறை நான் எல்லாமே கெமிக்கலா இருக்கு, எல்லாமே இயற்கை செயற்கையா மாறிட்டு. நான் இனிப்பு அதிகமா சாப்பிடுறேன். டீ 2 நேரம் டீ குடிக்கிறேன். இப்ப விட்டுட்டீங்களா? விட மாட்டேன். மாத்திரையும் சாப்பிட்டு தான் குடிச்சுக்கிட்டு அதை கட்டுப்படுத்த முடியல. இனிப்பதான் கேக்குது அந்த வியாதிக்கும் அதுக்கும். மிலிட்டரியில இருக்கும்போது உங்களுக்கு ஆசையா மாடுதான் வளர்க்கணும்னு ஆசையா, விவசாயம் தான் பண்ணணும்ட்டு? மிலிட்டரியில இருக்கும்போது இல்ல, நான் தற்காலிகம் இந்த கார்கில் பிரச்சனையோட எங்க அப்பா அம்மா அது வேலை எதுக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. அது முடிஞ்ச பிறகுதான் விட்டு வந்தேன்.
அது பிடிக்கல. காஷ்மீர் அங்க இந்த கிளைமேட்டும் எனக்கு ஒத்துக்கல. ஈசிங் பிரச்சனை. ஓ அது ஆமா ஆமா, அந்த கிளைமேட் காஷ்மீர்ல ஒத்துக்கிடல உடனே சரிங்க. சரி, இதை பார்க்க மிலிட்டரிக்காரங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? விவசாயம் பண்ணலாமா வேண்டாமா? விவசாயம் உடம்பு ஹெல்த் தான், நல்லதுதான், எக்ஸசைஸ் மாதிரி. நல்லா. ஆமா, நம்ம சொந்த உற்பத்தி பண்ணிக்கிடலாம். ஆமா, நிலம் தேவை தானே, வாங்க முடியாதுல காலங்கள்ல இடங்கள் விவசாயம் காசு இல்ல, கொஞ்சம் இடத்த எடுத்து போடுங்க. அடுத்து அப்புறம் விவசாயம் பண்ணணும் அதை தீர்மானிக்கலாம். ஆமா ஆமா ஆமா, சும்மா ரெஸ்ட் எடுக்கிற நேரம் விவசாயம் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறத நம்ம வீட்டு செலவுக்கு ஓடிக்கிடும். உடற்பயிற்சியோட வேலை வேலை. மாடு நிறைய பெருக்க வேண்டியது, ஒரு 10-20 மாடு போட்டு வேண்டியது, வருமானங்கள் வந்துருங்களா? வருமானம் இருக்கு, கொஞ்சம் ஆள் போட்டு செய்யணும். நம்ம ஒத்தையில செஞ்சுக்கிட முடியாது. 30 மாதம் வளர்த்த ஆளுதான். அப்படியா? பஞ்சாயத்து தலைவரா இருந்தேன் 15 வருஷமா. அந்த பதவியில இருக்கும்போது பார்க்க முடியல, அதான் வித்தாச்சு. நான் 10-30 மாடு வளர்த்த ஆள் தான். பழைய பஞ்சாயத்து தலைவர் தான். ஆமா ஆமா, மிலிட்டரிக்காரர் பஞ்சாயத்து தலைவர் இருந்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா நல்லா பண்ணீங்களா? நல்லா இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டா பண்ணேன். எல்லாத்துக்கும் நியாயமா பண்ணுவேன், லஞ்சம் வாங்க மாட்டேன். சூப்பர். ஆமா, தேவைப்பட்டதை செஞ்சு கொடுத்து. ஆனா 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சு, 3 முறை தொடர்ந்து தோந்தாச்சு. இன்னும் வரத முறையும் நிக்கணும். ரொம்ப நேர்மையா இருந்தா ஜெயிக்க முடியாதோ? ஆமா, சம்பாதிக்கணும், பைசா தானே சம்பாதிக்கணும்னு வராங்க.